வணக்கம். இன்று உங்களோடு பகிர்வது இது எல்லாம் என்னோட தாட்டு கிடையாது. மற்றவங்களாம் சொன்னது உங்களுக்கு நான் திரும்பி சொல்லிட்டு வரேன். அதனை வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கூட. தவறுகள் எல்லாருமே செய்கிறோம் தான். உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை என்பதும் நம்முடைய உறவுகள் என்பதும் மிகப்பெரிய புத்தகம் போன்றது. ஒரு புத்தகத்தை எவ்வளோ பேஜஸ் இருக்கு, நிறைய இருக்கும். அதில் சில பக்கம் நமக்கு பிடிக்கும், சில பக்கம் நமக்கு பிடிக்காது, சிலது விளங்கும், சில பக்கத்தில் இருக்கிறது நமக்கு விளங்காது. இது எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போது நாம் செய்யக்கூடிய தவறுகளும் அப்படித்தான். தவறுகள் என்பது ஒரு புத்தகத்தில் ஒரு சின்ன பக்கம் மாதிரி. தவறுகள் என்பது புத்தகத்தில் ஒரு பக்கம் மட்டுமே. அது நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்பது புத்தகமாக எடுத்துக்கொண்டால் அந்த வாழ்க்கை புத்தகத்தில் தவறு என்பது ஒரு சிறிய பக்கம், அவ்வளோதான். ஆனால் உறவுகள், நம்மோட உணர்வுகளோடு ஒன்றி இருக்கக்கூடிய உறவு கூட்டம் இருக்குது இல்லையா? அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் கம்ப்ளீட் புக், முழுமையான புத்தகம். அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன தவறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மிஸ்டேக், அதை சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பக்கத்துக்காக ஒட்டுமொத்த உறவுகளையும் துண்டித்து செல்லக்கூடாது. டோன்ட் க்ளோஸ் த புக் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ சிங்கிள் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு அறிவார்த்தமான ஒரு தத்துவம்னு பாருங்களேன். வாழ்க்கையை ஒரு புத்தகமாக எடுத்துக்கொண்டால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் அதில் ஒரு பக்கம்தான், ஒரே ஒரு பக்கம். அந்த ஒரு பக்க தவறுகளுக்காக ஒரு முழுமையான புத்தகத்தை அப்படியே மூடி தூக்கி எறிந்து விடாதே. உறவுகள் என்பவை அதை எல்லாற்றையும் விட தாண்டியது. அதனால் மக்களே, தவறுகளை நீங்கள் மன்னிக்க பழகுங்கள், மறக்க பழகுங்கள். முதல்ல அவன் செய்கிறது பெரிய தப்பு, நம்மளாம் ஆடுவோம் அப்படி தான், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு, என்னடா தப்பு, கடைசியில் பார்த்தா எல்லோரும் ஒரே இடத்துக்கு தானே போகிறோம். தவறு மன்னிக்க முடியலன்னா நம்ம ஒதுங்கிக்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். அதுக்காக இருக்கக்கூடிய உறவுகள், மற்ற உறவுகள் எல்லாத்தையும் அதை வச்சு பழி வாங்கி ஒட்டு மொத்தமாக தூக்கி எறிஞ்சிடாத அப்படின்னு இந்த தத்துவமானது நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால் இதை நாம் கடைப்பிடிப்போம், நலம் பெறுவோம். நன்றியோடு இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் மணிமேகலை.